أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுடைய கிருபையால் இந்த ரமலானுடைய நாட்களில் தினந்தோறும் நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா வெறுக்கிறானா அப்படிங்கிறத சுய பரிசோதனை செஞ்சுட்டே வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணத்தை பற்றி பார்க்குறோம். அல்லாஹ் நேசிக்கிற குணமும் அல்லாஹ் வெறுக்கிற குணங்களும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எதை நேசிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது இறைவனை தவிர வேறு யாராலையும் இந்த விஷயத்தை நேசிக்கவே முடியாது. இது அல்லாஹுடைய ஆற்றலையும் வல்லமையையும் அவனுடைய கருணையையும் பறைசாற்றக்கூடிய மிக உன்னதமான ஒரு விஷயம் இது. சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், நம்மளுடைய நெருங்கி பழகக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் யாராலையுமே இந்த ஒரு விஷயத்தை நேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலையும் இந்த குணத்தை நேசிக்க முடியாது, வல்ல ரஹ்மானை தவிர, நம்மளுடைய எஜமானனை தவிர. அப்படி எதை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும்போது சொல்கிறான். சூரா பக்ராவுடைய 222வது வசனத்தில், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை, பாவ மன்னிப்பு கேட்பவர்களை, தன்னிடம் மீண்டு வருபவர்களை நேசிக்கின்றான். யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹுவை தவிர வேறு யாராலையாவது தௌபாவை நேசிக்க முடியுமா? நம்ம தாய் தகப்பனாக இருந்தால் கூட நம்ம ஒரு தவறு செஞ்சுருப்போம், அந்த தவறுக்காக நம்ம மன்னிப்பும் கேட்டிருப்போம். ஆனாலும் அவங்களுடைய மனதில் அந்த காயம் ஆறாமல் இருக்கிறதால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லை எப்பெல்லாம் சூழல் ஏற்படுதோ அப்பெல்லாம் சொல்லி காட்டுவாங்க, நீ இப்படி ஒரு தவறை செஞ்சல. அது அவங்க மேலே நம்ம குறையாக நம்ம மேலே அவங்க சொல்லாட்டியும் கூட நம்மளுடைய அந்த தவறை ஏதாவது ஒரு வகையில் சுட்டி காட்டுவாங்க. ஒரே தவறுக்காக மீண்டும் மீண்டும் நம்ம போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. எத்தனை தடவை ஒரே தப்புக்காக மன்னிப்பு கேட்ப, இதையே நீ எத்தனை தடவை எங்களை அனுபவிக்க வைப்ப அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நம்மளுடைய ரப்பை பாருங்களேன், நம்ம எத்தனை முறை அவன்கிட்ட மீண்டும் மீண்டும் போனாலும் நம்மளுடைய ரப்பு அதில் சலிப்படைகிறதே இல்லை. என்ன, நீ இத்தனை தடவை என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வர்ற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு காலமும் நம்ம தரக்குறைவாவோ நம்மளை இழிவாவோ கண்ணிய குறைவாவோ பார்க்குறதில்ல. மாறா அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னிடம் மீண்டு மீண்டு வரும் என்னுடைய அடியார்களை, தௌபாவின் மூலமாக மீண்டும் மீண்டும் என்னை நோக்கியே பயணிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களை நான் நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னும் தன்னுடைய இந்த மன்னிக்கிற குணத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், இன்னல்லாஹ யஃபிருத் துனூப ஜமிஆ, நிச்சயமாக அவன் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். அல்லாஹ் எல்லா பாவங்களையுமே மன்னிப்பான். நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள்லாம் ஒரு சில கேட்டகரி வச்சுருப்பாங்க. இந்தந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கலாம், ஆனால் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், எனக்கு எதிராக செயல்பட்டுட்டான்னா அதெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது. இப்போ மன்னிக்கிறதுக்கு கூட ஒரு தரமும் தகுதியும் வச்சு மன்னிக்கிறவங்க தான் மனிதர்கள். ஆனால் ரப்பை பாருங்கள் எப்படி மன்னிக்கிறான். நீ எந்த வகையான பாவம் செஞ்சுருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். உண்மையான மன்னிப்போடு நீ என்கிட்ட வந்தேன்னா உன்னை நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உன்னை நான் நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். உன்னுடைய இபாதத்களில் குறைவின் காரணமாக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா? ஒழுக்க ரீதியாக எதுவும் தவறுகளால் அதை வருந்தி நீ என்னிடம் மன்னிப்பு கேட்குறியா? வெளியில் சொல்ல முடியாத அருவருப்பான ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா? நீ எந்த விதமான பாவங்கள் செஞ்சிருந்தாலும் யஃபிருத் துனூப ஜமிஆ, உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி தௌபா கேட்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு பாருங்களேன். ஒரு மனிதன் பாவம் செய்வானாம். பாவத்தின் காரணமாக அல்லாஹ் முன்னாடி போய் நின்று, யா இறைவா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்பானாம். அப்போ அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய இந்த அடியானுக்கு என்னை தவிர அவனுடைய பாவங்களை யாராலையும் மன்னிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த பாவத்துக்காக நான் அவனை தண்டிப்பேன் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான், நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா.
கொஞ்ச நாள் கழித்து அந்த அடியான் மீண்டும் அதே ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் முன்னாடி வந்து நிற்பானா. நின்று மனமுருகி உண்மையான ஒரு தௌபாவை செய்வானா. யா அல்லாஹ், இதுக்கு மேலே நான் இந்த தவறை செய்யவே மாட்டேன், நான் மன்னிச்சிறேன். அப்போ அல்லாஹ் மீண்டும் சொல்வானா, என்னுடைய அடியானை பார்த்தியா, என்னை தவிர வேற யாராலையும் அவனுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கான். அதனால் நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. கொஞ்ச நாள் மீண்டும் அந்த அடியான் எந்த தவறுகளும் செய்யாமல் இருப்பானா. பின்னர் மீண்டும் தவறு இழைத்துட்டு அல்லாஹ் முன்னாடி வந்து 3வது முறையாகவும் நிற்பானா. நின்று, யா அல்லாஹ், நான் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பானா. அப்பையும் அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய இந்த அடிமையை பார்த்தீங்களா, என்னை தவிர அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறத அவன் உணர்ந்திருக்கான். அதனால் என் முன்னாடி வந்து நிற்கிறான், நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வானா. இந்த நபிமொழி நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்னென்னா, மீண்டும் மீண்டும் ஒரே தப்பை செஞ்சுட்டு அல்லாஹ் முன்னாடி நிற்கலாம் அப்படிங்கிறது இல்லை. எத்தனை முறை நம்ம அல்லாஹ் முன்னாடி பாவ மன்னிப்பிற்காக நின்றாலும் மன்னிக்கிறத நம்மளுடைய ரப்பு சலிப்பாக பார்க்குறதே இல்லை. அதை அவன் விரும்பி செய்கிறான். இறைவன் எதை விரும்புகிறான்னா, நான் எஜமானன், நீ தவறு செய்யக்கூடியவன், உன்னுடைய தவறுக்காக நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் அதை மன்னிக்கணும். இதை தான் நம்மளுடைய ரப்பு விரும்புகிறான். அதனால தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்ல பனி ஆதம ஹத்தாஉன் வஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்களே, அவர்களில் சிறந்தவர் பாவ மன்னிப்பு கேட்பவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ் முன்னாடி போய் நின்று மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ரப்பு விரும்புகிறான். இப்படி பாவ மன்னிப்பு கேட்டு தன்னை நோக்கி வரக்கூடிய அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறதால அவர்களுடைய பாவம் எந்த அளவுக்கு இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய அடியானே, உனது பாவம் வானம் முட்டுகிற அளவு இருந்தால் கூட நீ என் முன்னாடி வந்து நின்றேனா, என்கிட்ட கையேந்தி நீ மன்னிப்பு கேட்டேனா, உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். நீ செஞ்ச பாவம் இந்த பூமி முழுக்க நிரம்பி போய் இருந்தாலும் கூட நீ என் முன்னாடி வந்து நின்று மன்னிப்பு கேட்டேனா, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் நம்மளுடைய ரப். சுப்ஹானல்லாஹ். இன்னும் பாருங்களேன், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் இப்படி தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்ட மக்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் அப்படின்னு அல்லாஹ் சூரா ஜுமருடைய 53வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ பாருங்களேன், பாவம் செஞ்சு இருக்கக்கூடிய அடியார் அல்லாஹ் கூப்பிடும்போது கூட பாவியே, அநீதம் செய்தவனேன்னு கூப்பிடல, தனக்குத்தானே வரம்பி மீறிக்கொண்ட என்னுடைய அடியானே அப்படின்னு தான் அல்லாஹ் உங்களையும் என்னையும் அழைக்கிறான் சகோதரிகளா. அப்போது அல்லாஹ் மன்னிப்பை எந்த அளவுக்கு நேசிக்கிறான், மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படிங்கிறத இதிலிருந்தே நம்ம உணர்ந்துக்க முடியும். இன்னும் ஒரு நபிமொழி அல்லாஹ் மன்னிப்பை நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் பாலைவனத்தில் பயணம் பண்ணிட்டு போகிறார். அவருடைய வாகனத்தில் அவருக்கான உணவு எல்லாத்தையும் அவர் வச்சுருக்கார். ஒரு இடத்துல அவர் களைப்பாக இருந்தனால கொஞ்சம் நேரம் உறங்கிடுறாரு. உறங்கிட்டு அவர் மீண்டும் எழுந்து பார்க்கும்போது அவருடைய வாகனமும் அங்கே இல்லை, அந்த வாகனத்தில் இருந்த அவருடைய உணவும் அங்கே இல்லை. அது எங்கே போச்சு அப்படிங்கிறதே தெரியல. பாலைவனத்தில் அந்த வாகனம் தான் அவருக்கான எல்லாமுமா இருக்கும். அதை தொலைச்சிட்டா அந்த மனிதன் எப்படி ஒரு நிராயுதபாணியாக எவ்வளோ ஒரு கவலையான ஒரு சூழலில் இருப்பார். அப்போது அந்த மனிதன் அந்த வாகனத்தை, அவருடைய ஒட்டகத்தை தேடி போகிறாரு. நீண்ட தேடலுக்கு பின்னாடி தன்னுடைய ஒட்டகத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ அந்த மனிதர் எப்படி உணர்வார்? ரொம்ப சந்தோஷமாக உணர்வார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தொலைந்து போன தன்னுடைய ஒட்டகத்தை கண்டுபிடித்த ஒரு பயணியை விட, அவர் மகிழ்ச்சி அடைவதை விட, ஒரு அடியான் தன்னை நோக்கி பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு வரும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். சுப்ஹானல்லாஹ். தன்னை விட்டு தூரமாக போன தன்னுடைய அடிமை, பாவங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை விட்டு விலகி போன தன்னுடைய அடிமை மீண்டும் பாவ மன்னிப்பு கேட்டு தன்னை நோக்கி நெருங்கி வரும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறானா சகோதரிகளா? நீங்களும் நானும் எத்தனை முறை அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடைய வச்சுருக்கோம் நம்மளுடைய பாவ மன்னிப்புகளால்.
அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த நபிமொழிகளும் இந்த குரான் வசனங்கள் மூலமாக எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறான். இன்னும் அவனுடைய நேசத்துக்கான அடையாளத்தை பாருங்களேன். நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது அனைத்தையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி கொடுத்துருவானா. தவறு செய்த மனிதனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதையே பெரும் அன்பளிப்பு. ஆனால் அவனுடைய பாவத்தொகையை எல்லாத்தையுமே நன்மையுடைய தொகையை அல்லாஹ் மாத்துறான் அப்படின்னா இது அவனுக்கு கிடைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அன்பளிப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த பண்பை வளர்த்துக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்மளுடைய குற்றங்களுக்காக, நம்ம செய்த தவறுக்காக. சில தவறுகள் நம்ம பிற மனிதர்களுக்கு கூட இழைத்திருப்போம். அதுக்கான மன்னிப்பை அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய சூழல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை கூட நம்ம ரப்புக்கிட்ட கேட்கலாம். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, இந்த மனிதருடைய மனதில் எனக்கான ஒரு மன்னிப்பை நீ ஏற்படுத்து அப்படின்னு நம்மளுடைய ரப்புக்கிட்ட நம்ம பிரார்த்திக்கலாம். ரமலானின் மாதமே பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் இல்லையா? இந்த மாதத்தில் இந்த ஒரு அமலை அதிகம் செஞ்சு அல்லாஹுடைய அன்பிற்குரியவர்களாக, அவனுடைய நேசத்திற்குரியவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி தௌபா கேட்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கான ஒரு சிறு வழிமுறைகள். முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவம் நமக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு உணர்தல் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, ஒரு மனிதன் ஒரு தவறு செஞ்சால் அது அவனுடைய இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளியை ஏற்படுத்தும். அவன் அதுக்காக தௌபா செய்யும்போது அந்த கருப்பு புள்ளி அவனுடைய இதயத்திலிருந்து அழிக்கப்படுது. ஒருவேளை அவன் தௌபாவே செய்யலை அப்படின்னா அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமைகளும் அவனுடைய உள்ளத்தில் அந்த அழுக்கா, அந்த கரும்புள்ளியாக சேர்ந்து இறுதியில் அவனுடைய இதயம் துருப்பிடித்த இதயம் போல மாறிடுமா. அப்போது நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நம்மளுடைய உள்ளத்தை துருப்பிடிக்க வைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்குறவங்களா இருக்குன்னு முதலாவது. ரெண்டாவது, தௌபாவுடைய ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எதையும் நம்ம சிறுசாக நினச்சிடக்கூடாது. சின்ன தவறாக நினச்சிட்டோன்னா நமக்கு தௌபா கேட்கணுன்ற எண்ணமே வராது. இதெல்லாம் ஒரு தவறா, இதுக்கெல்லாம் தௌபா கேட்கணுமா, இதுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட கண்ணீர் சிந்தி கேட்கணுமா அப்படின்னு தோணும். ஆனால் அறிஞர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தினுடைய அளவை பார்க்காதீங்க, அதை எப்பேற்பட்ட இறைவனுக்கு முன்னால் செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். சின்ன தவறு தான் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டோம். சின்ன தவறாக இருந்தாலும் வல்ல ரஹ்மான் அல்லவா இதை பார்த்துட்ருக்கான், என்னோட ரப்பினுடைய பார்வைக்கு கீழ் அல்லவா நான் இந்த தப்பை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்காக தௌபா கேட்கக்கூடிய உணர்வு நம்மளுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக சுரக்க ஆரம்பிக்கும். மூணாவது, நம்ம செய்யக்கூடிய பாவங்களை நிப்பாட்டிட்டு அதிலிருந்து வெளிவரதுக்கான முயற்சியையும் அதை மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கான சூழலையும் தேடி பயணிக்கணும். அடுத்ததாக, நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவத்திற்காகவும் மனம் வருந்தி அல்லாஹ் கிட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒரு தடவை கேட்டுட்டோம் அப்படின்னு இல்லாமல் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் நம்ம முன்னாடி செஞ்ச தவறாக இருக்கலாம், அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், அதுக்காக இப்போவும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக, தௌபா கேட்கக்கூடிய நிலை. நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சதாக உணர்றீங்க, ஒரு பாவத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தௌபா கேட்கணுமா, உடனே ஒரு 2 ரக்காய் தொழுது அல்லாஹ் கிட்ட அதுக்காக மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லையா, ஒரு தீமை செஞ்சிட்டோம், ஒரு பாவம் செஞ்சிட்டோம், அதிலிருந்து நான் வெளிவரணும்னு உணர்றீங்களா, ஒரு நல்ல அமலை செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட தௌபா கேளுங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் நம்மளுடைய ஒரு தீமைகளை அழிக்கக்கூடியதாக இருக்குது சகோதரிகளா. அதே போல் இந்த தௌபா கேட்குறதுனுக்கு சிறந்த நேரத்தை தேர்வு செய்யுங்க. தஹஜ்ஜத்தை விட சிறந்த நேரம் எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் இறுதி வானத்தில் வந்து தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து காத்திருந்து, என்கிட்ட இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லையா, நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் அறிவிப்பு கொடுக்குறான். அப்போது தௌபா கேட்குறதுக்கான சிறந்த நேரத்தையும் சிறந்த முறைகளையும் பின்பற்றி அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கணும். தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாமல் அதிலிருந்து வெளிவரக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ இப்படி தௌபா கேட்கக்கூடிய அடியார்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்கிறான். நீங்களும் நானும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இந்த பண்பை நம்மக்கிட்ட வளர்த்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய அன்பிற்குரியவர்களாக அவனை நோக்கி மீண்டும் மீண்டும் வந்து அவனுடைய நேசத்தை பெற்ற மனிதர்களாக
அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியோருள்வானாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.